அனுமாக்கு ஹெவி ஃபீவர், கோல்டு எல்லாமே சேர்ந்து வந்து தாக்கிடுச்சு. நாங்கள் இருக்கிற ஏரியாவிலே 2 டைம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். ஆனாலும் சரியாகிற மாதிரியே தெரியல. ஃபீவர் வந்து விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் பொறுமையாக இருக்க வேணாம், பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலான்ட்டு இருந்தோம். உடனே அம்மா ஃபோன் பண்ணி நீங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு வா, அங்கே வச்சுட்டு தனியாக கஷ்டப்பட வேணான்னு சொல்லிட்டாங்க. அதோட ஊருக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். நானும் பாப்பாவும் மட்டும்தான் போனோம். தம்பி இங்கேயே இருந்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கே போய் பிளட் டெஸ்ட் எடுத்த உடனேவே சார் சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக அட்மிட் பண்ணி தாம்மா பார்க்கணும், ஏதோ வைரல் ஃபீவர் மாதிரி தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. பிளட் டெஸ்ட் வந்த பிறகு தான் தெரியுது, சளி வந்து அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாக இருக்குது. நீங்கள் பயப்படாதீங்கம்மா, நரம்பு ஊசி போட்டு நம்ம வந்து சரி பண்ணிடலான்னு சொன்னாங்க. ஒரு 3 நாள் வந்து ஹாஸ்பிட்டல்லேயே அட்மிட் ஆகியிருந்தோம். பாப்பா கையில் வென்ப்ளான் பார்க்க அழுக தாங்கலை. வென்ப்ளான் போடும்பொழுதுலாம் ரொம்ப துடிச்சிட்டா பிள்ளை. என்னால் தாங்கவே முடியல. கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டதெல்லாம் ஒன்று தான், பாப்பாவுக்கு வந்து சோதனை எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துருங்க, பாப்பாவுக்கு வேண்டவே வேணாம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் வந்து நான், அம்மா, மாமியார் 3 பேருமே இருந்தோம். அவள் கையில் இருக்கிற ஊசியை பாதுகாக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஊசி வந்து வளைஞ்சிருச்சுன்னா திரும்பவும் தான் குத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த ஊசியை பாதுகாக்கிறதுக்கு. அதோட 3 நாள் கழித்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்தோம். திரும்பவும் 2 நாள் வந்து ஊசி போட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து பெருமூச்சு விடுறதுக்குள்ளேயும் வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க, பாப்பா ரொம்ப இழைச்சிட்டா, தயவு செஞ்சு போய் கயிறு போட்டுட்டு வா, ரொம்ப இடைஞ்சல் குணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட பயந்துக்கிட்டு கயிறு போடுறதுக்காக எல்லாருமே கிளம்பிட்டோம். நான், அம்மா, அப்பா எல்லாருமே போயிருந்தோம். இதுதான் கயிறு போடுற அம்மாவோட வீடு. இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வரோம். இதுக்கு முன்னாடிலாம் வந்து நாங்கள் பாப்பாவுக்கு வந்து அரியலூரில் பெரியநாயகி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, அங்கே தான் எப்போவும் கயிறு போடுவோம். தம்பிக்கு வந்து ஸ்கூல் 2 டேஸ் லீவ் ஆகிடுச்சு. சரி, இதுக்கப்புறம் லீவ் போட வேணான்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பிட்டோம். இதில் நான் பண்ண பெரிய தப்பு என்னென்னா, பாப்பாவுக்கு காலில் க்ளவுஸ் போடாமல் விட்டுட்டேன். செப்பல் போடலன்னா க்ளவுஸாவது போட்டுட்ருப்பேன். ஆனால் அவள் போடவே மாட்டேன்ட்டா. சரி, ஃப்ரீயாக இருக்கட்டுமேனு விட்டுட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அங்கங்கேயும் கை வச்சு விளையாண்டது, அவள் காலில் வந்து கொப்பளம் போட ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. சரி, நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் எண்ணெய் மட்டும் அப்ளை பண்ணி விட்டேன். ஆனால் பாப்பா நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. அந்த கொப்பளம் இருந்த இடத்துலலாம் இச்சிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாயிடுச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் அவளை தூங்க வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன உடனே டாக்டர் கேட்ட முதல் கேள்வி, பேம்பஸ் மாற்றி போட்டிங்களான்னு. ஆமாம், நேற்று வந்து பாப்பாவுக்கு வச்சுருந்த பேம்பஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு மேம், அதனால் அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு பேம்பஸ் வாங்கி போட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுதாம்மா குழந்தைக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பை யாரும் செஞ்சிடாதீங்க. நீங்கள் எப்போவும் யூஸ் பண்ணுற பேம்பஸ் யூஸ் பண்ணுங்கள்.